அவர்களுக்கு நாங்கள் தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால், தொழுகை என்பது தக்பீர் கட்டிடத்திலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் நாங்கள் செய்கின்ற ஒரு தியானம், அல்லாஹுடனான ஒரு உரையாடல், ஒரு தொடர்பாடல். மாற்று மதத்தவர்களை நாங்கள் பார்த்தால் அவங்க மெடிடேஷன் என்று சொல்கின்ற தியானத்திலே ஈடுபடுவாங்க. தியானம் செய்யறது, கடவுளை நினைப்பாங்க, மனசுல கண்ணை மூடுவாங்க, ஒரு தியானம் செய்வாங்க. இஸ்லாம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 தரம் எங்களுடைய மனதில் நிம்மதி வாரத்துக்காக இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பயன்படுத்தினார்கள். அது எப்படி சகோதரிகளை தொழுகையை பயன்படுத்துறது? தொழுகை எப்படி பயன்படுத்துறது? அவங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமானால் என்ன செய்வாங்களா? 2 ரக்அத்துக்கள் சுன்னத்து தொழுவாங்களாம். தொழுகையில நாங்கள் இன்னைக்கு அந்த டேஸ்ட காணல. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையில் இருக்கின்ற ராகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உனக்கு கஷ்டமும் பிரச்சனைகளும் விரக்தியும் வருகிற போது நீ தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் தொழுகைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மிக குறைவாக இருக்கிறது. நாங்க எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், இது சும்மா ஒரு பயானா நீங்க கேட்காம கொஞ்சம் பிராக்டிக்கலா என்னோட வாங்க இந்த விஷயத்துல. சகோதரிகளே, உண்மையில் எங்களோட பிள்ளைகளை தொழுகையாளிகளாக மாற்றுன்றது நாங்க எங்களோட குழந்தை வளர்ப்புல செய்யற மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம். ஏன் தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு வாக்கு தரான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை ஒரு மனிதனை கெட்ட மானக்கேடான காரியங்களை விட்டு தடுத்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். உங்கள்ட்ட ஒரு டாக்டர் சொல்றார், உங்களோட மகன்ட உடம்புக்குள்ள, உதாரணமாக உங்களோட மகன்ட ஹார்ட்ல ஒரு மிஷின் ஒன்று இருக்கு, அந்த மிஷினை வச்சால் அவர் ஒரு தவறு செய்ய மாட்டார் என்று சொல்றாரு. நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிருவீங்க, அப்படித்தானே? உடனே ரெடி ஆயிருவீங்க. உங்களோட மகன் கட்டுக்கடங்காத ஒருத்தர் இருக்கிறார், இஸ்லாம் எல்லாம் இருக்கு, சமுதாயத்தில் இருக்கிற அவ்வளவு பாவத்தையும் அவர் செய்கிறார். உங்களால் அவரை ஒரு கட்டுக்கோப்பான நிலைக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட போறீங்க, அவர் சொல்றார் ஒரு மிஷின் ஒன்று வைக்கணும், அவரை ஹார்ட்ல ஆபரேட் பண்ணி அதை வச்சால் அவர் ஓகேன்னு சொல்றார். என்ன செய்வோம்? டாக்டர் எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்லை, முதல் அதை செய்வோம், அதை நம்பிடுவோம். அன்புள்ள சகோதரிகளே, பிரச்சனை என்னென்றால், எங்களோட உலக கால வாழ்க்கையிலையும் எத்தனை மௌலவிமார் பயானுகள்ல நாங்க தொழுகை ஒரு மூமினை பாதுகாக்க கொண்டு படிச்சிருக்கோம். இப்ப எங்களோட பிள்ளை செய்யற நேரம் எல்லாம் நாங்க மிஸ் பண்ணின அவருடைய விஷயத்தில், அவருக்கு கொடுக்கிற தர்பியாவுடைய விஷயத்தில் நாங்க மிஸ் பண்ணின விடயமாக நாங்க எதை நினைக்கணும்? என்னோட பிள்ளைதான் சரியான தொழுகையாளியா மாத்தல, என் குழந்தைய என் மகனை நான் டாக்டர் ஆக்கியிருக்கிறேன், என் மகனை நான் பெரிய ஒரு பிசினஸ்மேன் ஆக்கியிருக்கிறேன், என் மகனை நிறைய பேர் மாப்பிள்ளை கேட்டு வராங்க, அங்க கேட்டு வந்த இங்க கேட்டு வந்த, நான் இன்னும் ஒருத்தருக்கு முடிவு கொடுக்கல, இப்படியெல்லாம் பெருமை பேசுறது. நிறைய பேர் கேட்டு வந்தாங்க அப்படி சொல்றதுல ஒரு பெருமை, இப்படி எல்லாம் எங்களோட பிள்ளைகளை வச்சுக்கு பெருமை அடிக்கிறோம். ஆனால் என்னுடைய பிள்ளையை நான் இப்படி உருவாக்கி இருக்கின்றேன் என்று இந்த குழந்தையுடைய விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய விசாரணை என்னை எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் உள்ளாக்காது என்று தைரியமாக சொல்கின்ற எத்தனை தாய்மார்களை இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மகனை பத்தி அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கிற போது நான் தைரியமாக அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து அவனுக்கு முன்னால் நான் பதில் சொல்கின்ற அளவுக்கு என்னுடைய பிள்ளையை உருவாக்கி வைத்திருக்கின்றேன் என்று நாங்க சொல்லலாமா? எங்களுக்கு பயம் பெறும் இந்த டைம்ல தான். எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழுகையில்
இருக்கின்ற ராகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா பிலால் அர்ஹ்னா பிஸ்ஸலா என்று சொன்னார்கள். பிலாலே தொழுகைக்கு காம சொல்லுங்க, அதன் மூலமாக எங்களுடைய உள்ளத்துக்கு நீங்க ராகத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். தொழுவது ராகத், தக்பீர் கட்டி அல்லாஹ்வோட பேசுறது, அல்லாஹ்க்கு சுஜூத் செய்யறது, அல்லாஹ்வுக்கு பூஜை செய்யறது ஒரு ராகத். அப்ப எங்களை பிள்ளைகள் தொழுகிறார்களா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பாருங்க, எங்களுடைய குழந்தைகள் கிளாஸுக்கு போறாங்களா இல்லையான்றத பார்க்கறதுல தெளிவாக இருக்கிறோம். கிளாஸுக்கு அவங்க போகலை என்றால் நாங்க கொடுக்கிற தண்டனைகளை பார்த்தால் மிக கடுமையாக இருக்கும். இன்னைக்கு 5 மணிக்கு என்னுடைய மகன் பாடத்துக்கு போகல, ரோட்ல விளையாடி கொண்டிருக்கிறார். சார் கோலோட பாரு, உங்களுக்கு மகன் பாடத்துக்கு வரல. நீங்களும் பாப்பீங்க மகன் பாடத்துக்கு போகல, கோபம் வருகிறது. அதே நேரம் அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளை இன்று அசர் தொழவில்லை, அசர் தொழல, உங்களுக்கு யாரு கோல் எடுத்து சொல்லுவா? உங்களோட மகன் இன்னைக்கு பள்ளிக்கு வரல என்று பள்ளியாக்களை சொல்ல மாட்டாங்க. உங்களோட மகன் இன்னைக்கு பள்ளிக்கு போகல என்ற ஒரு மன உறுத்தல், கவலை, என்னுடைய மகன் இந்த வக்து தொழுகையை தவறினால் அவன் நரக நுழைந்து விடுவான் என்ற பயம் எங்களுக்கு வரவில்லை என்றால் எங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம். என்னுடைய மகன் தொழவில்லை என்றாலும் அவன் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் என்று நாங்கள் நினைக்கிறோம். என்னுடைய மகன் தொழாவிட்டாலும் அவன் 5 மணிக்கு பாடத்துக்கு போனால்தான் உருப்படுவான் என்ற ஒரு பிள்ளையான மனநிலையை நாங்கள் வளர்த்திருக்கிறோம். அவன் தொழவில்லை என்றாலும் இந்த உலகத்தில் ஒரு பதவியை, ஒரு நிலையை அடைந்தால் போதும் என்ற மிக குறுகிய மனப்பாங்கோடும் ஈமானோடும் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு ஃபித்னா அவனை ஆட்கொள்கிற போது அவன் ஒரு தொழுகையாளியாக இல்லாமல் இருந்தால், அவன் தொழுறல்ல, நிஃபாக் என்ற அந்தஸ்தில் இருக்கிறான், அவன் கல்வை பாதுகாக்கிறதுக்கு தொழுகை இல்லை. நீங்க என்ன செஞ்சாலும் சரி சகோதரிகளே, நீங்க என்ன செஞ்சாலும், நீங்க டீச்சரா இருக்கலாம், நீங்க டாக்டரா இருக்கலாம், நீங்க பெரிய பணக்காரர்களா இருக்கலாம், உங்கள்ட்ட பிசினஸ் இருக்கலாம், நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுடைய குழந்தையினுடைய கல்வை பாதுகாக்க வேண்டியது இஸ்லாம் தான். நீங்க அதை கொடுக்காம இந்த உலகத்துல இருக்கிற உங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தி எந்த வழிகளை நீங்கள் தேடினாலும் இந்த துனியாவினுடைய ஃபித்னா ஒன்று அவனுடைய உள்ளத்துக்கு போற நேரம் அதை அவனுடைய உள்ளம் லேசாக உருவாக்கிவிடும். அதுக்கு பிறகு நீங்க யார்கிட்ட போனாலும் அதை தடுக்கலாம். உங்களுடைய முயற்சி தோல்வியில் முடிவடையும். எனவே எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், எங்களோட மகன் தொழுறானா இல்லையா, நாங்க எடுக்கிற மாப்பிள்ளை எங்கட வீட்டறிக்க எங்களோட மகனை நல்ல தொழுகையாளியா மாத்திரிக்க, அவன் முடிக்க போற பிள்ளை முதல் நாங்க எதை பார்க்க வேண்டும், அந்த பெண்ணிடத்தில் தொழுகை இருக்கிறதா, தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பெண்ணா,